சார் இந்த தடவை வந்து இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிரச்சாரம் வரேன்னு கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை பிரச்சாரம் போயிருந்தேன். ஆனா இந்த தடவை இருந்த பிரச்சாரம் வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. பொதுவா வந்து நாங்க எப்படி எதிர்பார்த்தோம்னா, போகும்போது இல்ல வேணாம் அப்படிதான் சொல்லுவாங்க. இல்லைன்னா அந்த கதவை மூடுறது இது மாதிரிலாம் லாஸ்ட் டைம் நான் வந்து ஃபேஸ் பண்ணேன். ஆனா இந்த டைம் வந்து எல்லாருமே வந்து நீங்க நம்பிக்கையா இருங்க, நான் உங்களுக்கு தான் ஓட்டு, நான் உங்களுக்கு தான் ஓட்டு. அப்பா வந்து எம்எல்ஏ, பையன் வந்து டிவிகே. அந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயம் பார்த்தோம். அண்ட் ஓட்டு பிரச்சாரத்துக்குன்னு போகும்போதே பொதுவா வந்து காசு கொடுத்து வந்து பிரச்சாரத்துக்கு ஆள் சேர்ப்பாங்க, எந்த கட்சியிலயும் நான் பார்த்திருக்கேன். ஆனா காசே இல்லாம வந்து முதல் தடவை பார்த்திருக்கேன். இந்த இடத்துல வந்து ஆளுங்க வந்து சேர்ந்தாங்க. இல்ல நான் வரேன் நான் வரேன், அதுவும் போட்டியில வேற வந்து நான் வந்து வரேன் அப்படின்னு சொல்லி சேர்ந்தாங்க. அண்ட் பெண்கள் வந்து இதுல ரொம்ப ஜாஸ்தியா வந்து டாமினேட்டடா இருந்தாங்க. லைக் எனக்கு தான் வேணும், நான் வந்து பண்றேன், என் அண்ணனுக்கு நான் பண்றேன், நான் இது பண்றேன் அப்படின்ற மாதிரி. இது புது கட்சி மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகல. லைக் எவ்வளவு தூரம் மக்கள் மத்தியில இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருந்தா, அதாவது போன எக்ஸ் கட்சி ஆளுங்க, எக்ஸ் பொலிட்டிஷியன்ஸ் எல்லாமே இந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருந்தா இந்த அளவுக்கு ஒரு சேஞ்ச் எதிர்பார்த்துப்பாங்க. எதுவுமே சின்ன சின்ன சேஞ்சஸ்ல வந்து வின் பண்ணல, டிராஸ்டிக் சேஞ்ச். அதுவும் ஆட்சிக்கு வந்து 800 சில்லற நாட்கள் ஆனதுல முதல் தடவை ஹிஸ்டரி பிரேக் பண்ணதுன்னு பார்க்க போனாக்கா நம்ம டிவிகே கட்சி தான். பிகாஸ் எவ்வளோ ஒரு தாக்கம் இருந்துருந்துச்சுன்னா, அண்ட் எவ்வளோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சுன்னா, எவ்வளோ விஷயத்த ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு ஆட்சியில் இருக்கும்போது இந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை வேணும்னு எதிர்பார்த்திருப்பாங்க ஃபர்ஸ்ட் திங். அண்ட் 800 சில்லற டேஸ்ல வந்து ஒருத்தர் வந்து கட்சி ஆரம்பிச்சு சிஎம்மா வந்து உட்காந்துருக்காருன்னா இட் இஸ் ஹிஸ்டாரிக்கல் வேர்ல்ட் பிரேக். இதை நம்ம வந்து பொதுவா எல்லாருமே வந்து நம்ம எம்ஜிஆர் ஐயா கூடயும் இவங்க கூடயும் எல்லாம் கம்பேர் பண்றாங்க. அவங்களோட கம்பேர் பண்றதுக்கும் இல்ல, அப்ப இருந்த டெக்னாலஜிக்கல் நாலேஜ் என்ன இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு. ஆனா இப்ப இருக்கிறது எப்படி இருக்கு? இப்ப இருக்கிறது எல்லாமே போன்ல, நம்ம கையில இருக்கிற இந்த போன்லயே வந்து எல்லாருமே எல்லா விஷயத்தையுமே பார்த்துட்டு போறாங்க. அந்த மாதிரி ஒரு பீரியட்ல, அந்த மாதிரி ஒரு டைம்ல இது வந்து வெறும் செலிபிரிட்டிக்காகவோ இல்ல இவர் வந்து எங்க அண்ணன் இப்படி அப்படி அந்த விஷயத்துக்காக இதை பண்ணல. வி ஆல் ட்ரஸ்டட். அவர் எடுத்து வச்ச ஒரு ஒரு ஸ்டெப்பையுமே பார்க்கும்போது இல்ல இவருக்கு இல்ல நம்ம வந்து போறதுன்றது வர்த்தியான ஒரு விஷயம் அப்படின்னு ஃபீல் பண்ணி தான் எடுத்து வச்சாங்க. எடுத்து வச்சவங்க எல்லாருமே வந்து வெறும் ரசிகர்களா போல, எந்தெந்த ஊர்ல இருந்தோ 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அப் டிக்கெட் டவுன் டிக்கெட் போட்டு வந்து ஓட்டு போட்டவங்க எல்லாம் பைத்தியக்காரங்க இல்ல. இதை வந்து நீங்க வெறும்னா வந்து ஒரு ஃபேன் பேஜ்க்காக ஓபன் பண்ணிட்டு ஓட் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு சொல்ற விஷயமும் கிடையாது. அப்படி சொல்றவனுங்க எப்படிப்பட்ட முட்டாள்னு இப்ப புரிஞ்சிருக்கும் அவனுங்களுக்கு. தேவை என்ன அப்படின்றத கரெக்டா எடுத்து செஞ்சா எப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருந்தாலும் சரி தைரியமா இருக்கலாம், வின் பண்ணுவோம். அதுதான் இப்ப நம்ம நடந்திருக்கு. அண்ட் அண்ணா வந்ததுக்கு அப்புறம் இந்த ஃபியூ டேஸ்லயே நம்ம பாக்குறோம் எவ்வளவு விஷயங்கள் மாறி இருக்குன்ட்டு. ஃபர்ஸ்ட் திங் வந்த உடனே மதுவை மாற்றுவோம் அப்படின்னு சொன்னாரு. ஸோ எத்தனை கடைகள் மூடி இருக்காருன்னு பார்த்திருக்கோம். அண்ட் எவ்ரி ஸ்கூல் எவ்ரி காலேஜஸ் நியர்பை, போலீஸ் ஆபீஸ்க்கு எவ்வளவு லஞ்சம் வாங்கியிருக்காங்க, எவ்வளவு கவர்மெண்ட் பொசிஷன்ஸ்ல இருக்கவங்க லஞ்சம் வாங்கியிருக்காங்க, இது எல்லாத்தையும் எந்த அளவுக்கு மாத்திருக்காரு. அண்ட் குழந்தைங்க கூட வந்து இப்ப எல்லாமே வந்து சட்டமன்றத்துல என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க. இது எல்லாமே வந்து நடந்ததுன்னு பார்க்கும்போது நம்ம அண்ணா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான், அவர் வராருன்னு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பாலிடிக்ஸை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க, ஏன் குழந்தைங்க. எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணும்போது நல்லா சின்ன வயசுல இருக்கும்போது அந்த நியூஸை பார்த்தாலே கோவம் வரும். ஆனா காலையில 6 மணி 8 மணில இருந்து ஆரம்பிச்சு குழந்தைங்க முதற்கொண்டு எல்லாருமே வந்து நின்று பாக்குறாங்கன்னா த ஒன்லி திங், இது வெறும் வந்து ரசிகர்களோடது கிடையாது, எதுவும் கிடையாது. எவ்ரிபடி ஆர் எக்ஸ்பெக்டிங் ஃபார் அ சேஞ்ச், எவ்ரிபடி ஆர் எக்ஸ்பெக்டிங் ஃபார் சம்திங் சோ குட். இது வந்து ஒரு படிச்சவனாலதான் பண்ண முடியுமான்னு கேட்டா ஆமா, அவங்களால மட்டும்தான் இதை பண்ண முடியும். அண்ட் அவங்களோட சரௌண்டிங்ஸ் இருக்கிறவங்க, அவங்களோட ஒரு சப்போர்ட்ஸை வச்சு பண்றவங்கன்னும் போது இட் வில் பி த பெஸ்ட் திங். ஸோ அதுதான் நமக்கு நடந்திருக்கு. அண்ட் ஆல்வேஸ் இதுக்கப்புறம் எப்பவுமே நல்லபடியாகவும் நடக்கும். இன்னும் நிறைய லெவல்ல வந்து நம்ம தளபதி விஜய் வந்து போகணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கிறேன். அண்ணா ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். இந்த வாய்ப்பு அளிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உதயநிதி வந்து உற்சாகமான கட்சி நடத்துறீங்க அப்படின்னு விமர்சனம் சட்டமன்றத்தில் எப்படி பாக்குறீங்க? அது அவரே பண்ணாருன்றத நிறைய பார்த்து மாட்டிக்கிட்டோம். அதாவது 1.5 லட்சம் சொல்லிட்டு ஒவ்வொரு இன்ஃபுளுசர்ஸ் கிட்டயும் பேசுனது. ஆக்சுவலா அவர் தான் சொன்னாரு இந்த மாதிரி வந்து நீங்க பண்ணீங்க, இன்ஸ்டாகிராம் மூலியமா நீங்க பண்ணீங்கன்னு அவர் தான் வாயை விட்டு மாட்டினாரு. ஆனா கடைசியில பார்க்கும்போது அவர் தான் வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்காரு. எவ்வளவு இன்ஸ்டா இன்ஃபுளுசர்ஸை யூஸ் பண்ணி அவங்க மூலியமா பேச வச்சது. அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்கள்லாம் வந்து எடுத்து பேரை வைக்கிறது. ஒரு பேரை வைக்க சொன்னா கருணாநிதி, ஸ்டாலின் இந்த மாதிரி பேரை வைக்கிறது, இதெல்லாம் எந்த விதத்துலயுமே கரெக்டாவும் ஃபீல் ஆகும் இல்ல, எதுவுமே ஆகும் இல்ல சார். நேரம் கேட்டிருக்காரு, அவர் வெள்ளை அறிக்கை கொடுப்பேன்னு சொன்னாரு தளபதி, இது எப்படி பாக்குறீங்க? கால அவகாசம் கேட்டிருக்காரு, எனக்கு கொஞ்சம் காலம் கொடுங்க, நான் நல்லது சேர்ந்து கொஞ்சம் கால அவகாசம் பண்ணியிருக்காரு, அது எப்படி பாக்குறீங்க? சார் கண்டிப்பா தேவை சார். சார் ஆட்சியில இத்தனை வருஷமா அப்பா புள்ள அம்மா அப்படின்னு மாறி 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 ஆண்டுட்டு ஒருத்தர் முதல் தடவையா ஒரு ஆட்சிக்கு வராரு அப்படின்னும் போது
அவர் எவ்வளோ ஒரு சிம்பிள் பிளான்ல கண்டிப்பா வர முடியாது. அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் பிளான்ஸ் இருக்கும். அந்த பிளான்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒரு சின்ன டைம் கிடைக்கணும்ல. இப்ப திடீர்னு ஒரு மேடையில போய் நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். நம்ம கண்ணு முன்னாடி ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும் போதே நமக்கு பேசுறதுக்கு அப்படி ஒரு தயக்கம் இருக்கு, படபடப்பு இருக்கு, கை கால்லாம் ஏத்துருது. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு பொசிஷன் உனக்கு கொடுக்குறாங்க. அதுவும் ஒரு நாள் 2 நாள் கிடையாது. ஆல்மோஸ்ட் உலகமே வந்து திரும்பி பார்க்குற அளவுக்கான ஒரு சேஞ்ச் கொடுத்துருக்காங்கன்னும் போது நம்ம நினைச்சிருக்க ஒரு விஷயத்த செய்யறதுக்கு கால அவகாசங்கள்ன்றது கண்டிப்பா தேவைப்படும் சார். கன்ஃபார்ம் நான் சொல்றது இந்த 5 வருஷமே எடுத்தாலும் சரி, 5 வருஷத்துலயும் அண்ணா வந்து இன்னும் பெஸ்டான விஷயங்கள் தான் பண்ணிட்டு வருவாருன்றது நம்பிக்கையும் இருக்கு. அண்ட் வரவும் செய்வார்.